வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து R15 வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வண்டி வந்து அடைக்குது ரன்னிங்கில். சில டைம் வந்து அது வாட்டுக்கு பிக்கப் நல்லா இருக்குது, திடீர்னு பார்த்தோன்னா அடைக்குது. இல்லை செக் இன்ஜின் லேம்பு வந்து எரியுது. அதை வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 30, 40, 50, 1, 2, 3, 4, 5 அப்படின்னா இதில் வந்து 55 கம்ப்ளைண்ட் வந்து 55. திரும்ப ஒரு வாட்டி கவுண்டிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கீயை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை நான் வந்து கவுண்டிங்கை வந்து காமிக்கிறேன். பத்து, 20, 30, 40, 50, 1, 2, 3, 4, 5 அப்படின்னா இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 55 ஃபால்ட்டு கோடு வந்து காமிக்குது. இந்த R15 வெர்ஷன் 2ல் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து 55 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 55 கம்ப்ளைண்ட் கோடு வரும்போது மட்டும் வண்டி நமக்கு வந்து அடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதை வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது நல்லா ரேஸ் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பேட்டரியோட வோல்டேஜ் வந்து இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியும், ரேஸ் பண்ணால் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. அதிகமானவொன்னே நமக்கு வந்து இங்கே வந்து பிளிங்க் கோடு வந்து ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பிளிங்க் கோடு வந்து சடனாக வந்து ஆஃப் ஆகிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து 14 வோல்ட்டாக மாறின வரன அந்த நமக்கு வந்து கரெக்டாக வந்து அங்கே வந்து பிளிங்க் கோடு வந்து வரல. ஆனால் இப்போ இது வந்து கண்டினியூவாக நம்ம வந்து 16 வோல்ட்டாக ஏற்றி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பிளிங்க் கோடு வரும் பாருங்கள். பார்த்தா தெரியும், அந்த பிளிங்க் கோடு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளிங்க் கோடு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பவும் நான் வந்து வண்டியை வந்து ரேஸ் பண்ணி பிடிக்கிறேன், அந்த பிளிங்க் கோடு வரும் பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியும், அந்த பிளிங்க் கோடு வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து வண்டியை கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து ஷோ ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தா தெரியும், நமக்கு வந்து அந்த பிளிங்க் கோடு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும், இந்த வெர்ஷன் 2ல் வந்து நமக்கு வந்து ஓபிடி வந்து கனெக்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பிளிங்க் கோடு காமிக்கும். அப்படி அந்த ஃபால்ட்டு வந்து கிளியர் ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோடு வந்து நமக்கு வந்து ஷோவாகிறது வந்து நின்றும். இப்போ கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எரர் கோடு வந்து 55க்கு வந்து அதாவது வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜ் பேட்ரி சார்ஜுக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து ஹையாக வருது. இது நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதே 16 வோல்ட்டு வேறு ஒரு வண்டியில் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ECU அந்த மாதிரியான முக்கியமான காயில் ECU எல்லாமே வந்து அடி வாங்கிடும். ஆனால் யமஹா பொறுத்தளவுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப செக்யூராக பக்காவாக வந்து கொடுப்பாங்க. நல்லா வந்து 18 இல்லை 20 வோல்ட் ஆனால் கூட வண்டி காயில் வந்து போகாத மாதிரி நமக்கு வந்து டிசைன் பண்ணி. இப்போ
வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க 14 வோல்ட் இப்போ வந்து கரெக்டாக வந்து காமிக்குது. இது ஒரு டைம் நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 15, 16 வரைக்கும் போகுது. அப்புறம் இப்போ ரேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்பயும் போல் நார்மலாக இருக்குது. இது சில டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 20 வோல்ட்டு 25 வோல்ட்டு வந்து பேட்டரிக்கு வந்து ரீசார்ஜ் வோல்ட்டு வந்து வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வந்து இந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து வந்துடுது. அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்தால் வரணும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்டிங் ஸ்லோவில் ஓடும், வண்டியில் ஆக்சிடென்ட் கொடுத்தோன்னா அப்படியே வந்து அடைச்சி மூவே ஆகாமல் அப்படியே நின்றோம். இதான் வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டு. நான் வந்து நேற்று வந்து வீடியோ எடுக்காமல் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது 25 வோல்ட்டுக்கு மேலே வந்து போயிட்டு இருந்துச்சு. நீங்களே கூட இப்போ வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். 14 விட்டு தாண்டவே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 15, 16 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. இது வந்து நல்லா வந்து கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த RR யூனிட் வந்து இப்போ வந்து கை வைக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஃபால்ட்டு வந்து திரும்ப வந்து வந்துடுது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா திரும்பியும் நமக்கு வோல்டேஜ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. RR யூனிட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்செட்டு கூடைய RR யூனிட்டு. R15ல நிறைய மாடல் 2-3 மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். RR யூனிட் வந்து மாறி வரும். ஆனால் இது வந்து எப்செட்டுக்கு ரெண்டான வரக்கூடிய RR யூனிட்டு. ஆனால் இதை வந்து ஸ்டோரூம்லேயே வந்து நமக்கு வந்து இந்த RR யூனிட்டை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த RR யூனிட்டை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் வண்டியில் வந்து போட்டுட்டு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வோல்டேஜ் வந்து எப்படி ஏறுது, அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து ஷோவாகிறது வந்து ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கூட அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவில் ஓடட்டோம்னா கண்டிப்பாக இது வந்து ஆஃப் ஆகிடும். வேணாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ செய்கிறேன் உங்களுக்கு. கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன், திரும்ப ஆன் பண்ணுறேன், வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவில் ஓட விட்டோம் அப்படிச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்ப்ளைண்ட் கோடு வந்து ஆஃப் ஆகிடும், வரவே வராது. ஏன்னா ஸ்லோவில் ஓடிக்கிட்டு இருக்கிறனால வந்து வோல்டேஜ் வந்து 14 வோல்ட்டு தான் வரும். அதனால் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எரேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வந்து RR யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து புது RR யூனிட் வந்து மாட்டியாச்சு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ரேஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து மேனுவலாக செக் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக ரேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கோடு வந்து வரும். அது முதல்ல வருதான்னு பார்ப்போம். ஓகே, அந்த எரர் கோடு வந்து நமக்கு வந்து ஷோ ஆகலை. இப்போ வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ரீசார்ஜ் வந்து எவ்வளோ ஏறுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ தான் நம்ம வந்து ரேஸ் பண்ணாலும் அந்த 14 வோல்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு வந்து போகவே இல்லை. கம்ப்ளைண்ட் கோடும் வந்து நமக்கு வந்து வரவே இல்லை. இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து RR யூனிட்டு தான். அதிகமான வோல்டேஜ் வந்ததுனால வண்டியும் வந்து அடைக்குது. கம்ப்ளைண்ட் வந்து வண்டி வந்து அடைச்சி ஓடுது, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அதிகமான வோல்டேஜ் வந்ததுனால எரர் கோடு வந்து நம்ம வந்து டிஸ்பிளேயில் பார்க்கும்போது வந்து 55, இது வரைக்கும் 55ல் எரர் கோடு யாரும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வண்டியில் வந்து 55 எரர் கோடு வந்தது. அதுக்கு வந்து இந்த ரெட்டிஃபையர் தான் நமக்கு வந்து போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.